டேய், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏடிஎம் கேக்கும் டிவி கேக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கடா. அவங்க 2 பேர்ல யாராவது ஜெயிச்சாதான் நான் இந்த வீடியோல சொல்ல போற நல்ல காரியங்கள்லாம் அடுத்த கொஞ்ச நாள்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன் நம்மளே பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்குள்ள அந்த திறமைகள் வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் அடுத்த கொஞ்ச நாள்ல அடுத்த சில வருடங்கள்ல முன்பே கணித்தார் முக்காடு அப்படின்னு நீங்க போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம ஒரு முஸ்லீம் வீட்டை பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள போய் அப்படியே அந்த முஸ்லீம்கள் வந்து பெட்ரோல் ஊற்றி அதெல்லாம் கொளுத்தி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள உருவாக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வடக்கன்ஸ்லாம் இப்படிதான் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு கிறிஸ்தவனை பார்த்தா அவன் வாயில சாணியை கரைச்சி ஊத்தி செருப்புக்கு மாலையை போட்டு அவனை வந்து கழுத மேல ஏத்தி அவனை அடிச்சு பைபிளை கீழே போட்டு அவனை வந்து துன்புறுத்தணும் அப்படின்ற எண்ணம் கூட நம்மளுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நடந்திருக்கு வடக்குல பாருங்க, பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல. செருப்பு மாலை போட்டு வாயில் மாட்டு சாணத்தை திணித்து ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட கோரி கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் ஒடிசாவில் துன்புறுத்தப்பட்டுள்ள சம்பவம். அது மட்டும் இல்லாம ஓவரா தீனி பண்டார மாதிரி தின்னோம்னா நம்மளுக்கு எப்படி குசு வந்துட்டே இருக்குமோ அதே மாதிரி கிறிஸ்துவ ஆலயங்களையும் இல்ல முஸ்லீம் ஆலயங்களையும் பார்த்தா நம்மளுக்கு பிபி அந்த பண்ணி குட்டி மாதிரி கோபம் வரும். அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு நம்ம பைத்திய மாதிரி கத்தலாம், உரிமையா கத்தலாம், யாருமே எதுவும் கேட்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம ஒரு இந்துக்கள் எல்லாருமே முஸ்லீம்களும் கிறிஸ்துவங்களும் எல்லாம் நம்ம அடிச்சுக்கிட்டு வெறி கொண்டு திரைப்படங்களில் வர மாதிரி அடிச்சுக்கிட்டு வீட்டெல்லாம் கொளுத்தலாம், யாரை பார்த்தாலும் அடிச்சுட்டு வந்து சாகலாம். ஏன்னா இங்கே பிஜேபியின் கைப்பாவையாக இருக்கும். பிஜேபி என்ன நினைக்குதோ அதை மட்டும் செயல்படுத்தும் டிவிகேவும் பிஜேபியின் அடிமையாகவே மாறி இருக்க ஏடிஎம்கேவும் உள்ளே வந்தா பிஜேபி என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். பிஜேபி இதெல்லாம் தான் நினைக்குது, அவங்க மாநிலங்களில் இதெல்லாம் தான் நடக்குது. நாமெல்லாம் அடுத்த 5 வருஷத்தில் அடிச்சுக்க போகிறோம், அப்படியே அடிச்சுட்டு வெட்டிக்கிட்டு சாக போகிறோம். அதை பார்த்து அடுத்த அவங்க பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம் திருப்பி பிஜேபி மட்டும்தான் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டே இருக்கும். ஓட்டு திருட்டு பண்ணுவாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, பள்ளிக்கூடங்கள்லாம் மூடுவாங்க. 5ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் தான் படிக்கணும். நம்மளாம் ப்ளம்பிங் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, கூப்பிடுற வேலை அதெல்லாம் கற்றுக்கலாம். இங்கிருந்து வடக்கன்ஸுகள்லாம் உள்ளே கூட்டு வந்து மதக்கலவரத்தை இன்னும் இதாகி மதக்கலவரம் நம்மளுக்குள்ளே ஊறி போய் நம்ம மத வெறிகளாக மாறப்போகிறோம். எல்லாம் ஓட்டு போடுங்கடா, ஏடிஎம் கேட்கும் டிவி கேட்கும் ஓட்டு போடுங்கடா. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள் இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. முஸ்லீம்கள் இந்த மாதம் நோன்பு இருக்கிறாங்கன்னு ஹோட்டலில் கூட ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி ஒருத்தன் ஹோட்டல் நடத்துகிறாரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இந்து. அந்தளவுக்கு ஒற்றுமையை கைப்பட்டு இருக்கோம். தமிழ்நாடு கல்வித்துறையிலையும் பொருளாதாரம் எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்குது, ஒற்றுமையிலையும் முன்னாடி இருக்குது. ஆனால் இனிமேல் அது நடக்காத ராசா. பிஜேபியின் கைப்பாவையில் இருக்கும், பிஜேபியின் கிடுக்கு முடியில் இருக்கும். டிவி கேக் ஓட்டு போடுங்க, ஏடிஎம் கேக் போடுங்க. ஏடிஎம்கே அடிமையாகவே மாறிடுச்சு, அதுக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் பிஜேபி என்ன நினைக்குதோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும்.